தொலைக்காட்சி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி மாநிலத்தில் ஜனவரி 1 முதல் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு ரூபாய் 2 உயர்த்தப்படும் என புதுவை அரசு அறிவித்துள்ளது. புதுவையில் பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான மதிப்பு கூட்டு வரி வாட் வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் அதிகரிக்க அரசு முடிவு செய்துள்ளது. பெட்ரோல் டீசல் மீதான வாட் வரியை உயர்த்த கவர்னர் கைலாஷ்நாதன் ஒப்புதல் அளித்துள்ளார். இதன்படி பெட்ரோல் வரி 2.44%, டீசல் 2.57% உயர்கிறது. இந்த உயர்வு புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் என 4 பிரதேசங்களிலும் அமலாகிறது. தற்பொழுது புதுச்சேரியில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ரூபாய் 94.26, காரைக்காலில் ரூபாய் 94.3, மாஹியில் ரூபாய் 91.92, ஏனாமில் ரூபாய் 94.92 உள்ளது. டீசல் விலை புதுச்சேரியில் ரூபாய் 84.48, காரைக்காலில் ரூபாய் 84.35, மாஹேவில் ரூபாய் 81.90, ஏனாமில் ரூபாய் 84.75 உள்ளது. வாட் வரி உயர்வால் பெட்ரோல் டீசல் விலை ரூபாய் 2 வரை அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது. புதுவை அரசின் வருவாயை உயர்த்தும் நோக்கில் இந்த வாட் வரி உயர்த்தப்பட்டுள்ளது. இருப்பினும் அண்டை மாநிலங்களை விட புதுவையில் பெட்ரோல் டீசல் விலை குறைவாகவே இருக்கும். புதுச்சேரியில் ஜனவரி 12ஆம் தேதி முதல் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் புத்தாண்டை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறை தலைமையகத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் போலீஸ் உயர் அதிகாரிகள் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. கூட்டத்தில் டிஜிபி ஷாலினி சிங் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரியில் புத்தாண்டு பாதுகாப்பு பணியில் 2000 போலீசார் மற்றும் 500 தன்னார்வலர்கள் ஈடுபட உள்ளனர். கடற்கரையில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு வருபவர்களுக்கு 10 இடங்களில் வாகன நிறுத்தும் இடம் அமைக்கப்பட்டுள்ளது. கடற்கரை சாலையில் இரவு 12:30 மணி வரை மட்டுமே கொண்டாட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 11ஆம் தேதி கவர்னர் தலைமையில் ஹெல்மெட் அணிவது குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற உள்ளது. ஜனவரி 12ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும். வரும் பொங்கல் பண்டிகைக்குள் காவலர்களுக்கு தேர்தல் பணிக்கான அலவன்ஸ் மற்றும் சீருடை அலவன்ஸ் வழங்கப்படும். அதேபோல் காலியாக உள்ள 70 காவல் உதவி ஆய்வாளர்கள் பணிக்கான அறிவிப்பு 2 தினங்களில் வெளியிடப்படும் என்றார். ஆன்லைன் மூலம் ரூபாய் 66 கோடி மோசடி செய்த வடமாநில கும்பலை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தை சேர்ந்த மருத்துவர் அழகம்மை சென்னையில் தனியார் மருத்துவமனையில் பணிபுரிகிறார். இவரிடம் கடந்த ஜூன் மாதம் மும்பை போலீஸ் அதிகாரி பேசுவதாக கூறி ஆன்லைன் மோசடி கும்பல் போன் செய்தது. அவர்கள் அழகம்மையின் பெயரை பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கு போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டுள்ளதாக கூறி மிரட்டி அவரிடம் இருந்து ரூபாய் 27 லட்சத்தை பறித்தனர். இதுகுறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கினர். இதில் டாக்டர் அழகம்மை வங்கிக் கணக்கில் இருந்து பண பரிமாற்றம் செய்யப்பட்ட வங்கிக் கணக்கு யாருடையது என ஆய்வு செய்தபோது போலீசாருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த வங்கிக் கணக்கில் நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து கோடிக்கணக்கில் பண பரிமாற்றம் நடந்திருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து சைபர் கிரைம் போலீசார் அந்த வங்கியின் கணக்கினை முடக்கினர். இதனைத் தொடர்ந்து சைபர் கிரைம் போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி ஆகியோர் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடந்தது. இந்த வழக்கில் தொடர்புடைய மேற்கு வங்காளத்தை சேர்ந்த சஞ்சீப் தீப் வயது 54, ராகேஷ் கோஷ் 39, அமித் சர்தார் 36 ஆகியோரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் கைது செய்தனர். முதற்கட்ட விசாரணையில் அவர்கள் பயன்படுத்திய வங்கிக் கணக்கில் ரூபாய் 66 கோடியே 11 லட்சம் பண பரிமாற்றம் நடந்தது தெரியவந்தது. இதனையடுத்து 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புதுச்சேரி ஜெயிலில் அடைத்தனர். இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள மேலும் 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். சிறப்பாக செயல்பட்ட சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர்கள் கீர்த்தி, தியாகராஜன் மற்றும் போலீசாரை சீனியர் போலீஸ் சூப்பரண்ட் நாரா சைதன்யா பாராட்டினார். புதுச்சேரியில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே நடந்த வார்த்தை மோதல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் புதுச்சேரி மரப்பாலம் சந்திப்பில் உள்ள தனியார் கன்வென்ஷன் சென்டரில் இன்று நடைபெற்றது. பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தனை ராமதாஸ் அறிவித்ததற்கு கட்சியின் தலைவர் அன்புமணி மற்றும் தொண்டர்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்தனர். தனது அறிவிப்புக்கு அன்புமணியும் தொண்டர்களும் எதிர்ப்பு தெரிவித்ததால் ராமதாஸ் கோபமடைந்தார். இதனைத் தொடர்ந்து மேடையில் ராமதாஸ் பேசிக்
கொண்டிருக்கும் போதே குறுக்கிட்ட அன்புமணி, முகுந்தன் கட்சியில் சேர்ந்தே 4 மாதங்கள் தான் ஆகிறது, அவருக்கு பதவி கொடுத்தால் கட்சி எப்படி வளரும் என ஆதங்கத்துடன் தெரிவித்தார். பனையூரில் தன்னுடைய அலுவலகம் இருப்பதாகவும் தன்னை சந்திக்க விரும்புபவர்கள் அங்கே வந்து சந்திக்கலாம் என்றும் கூறினார். இதையடுத்து விருப்பமில்லாதவர்கள் கட்சியை விட்டு விலகிக் கொள்ளலாம் என ராமதாஸ் கோபமாக தெரிவித்தார். கட்சியை நிறுவியது நான் சொல்வதை தான் அனைவரும் கேட்க வேண்டும் என்றும் விருப்பம் இல்லாதவர்கள் வெளியே செல்லலாம் என்றும் ராமதாஸ் ஆவேசமாக தெரிவித்தார். தந்தை மகனின் வார்த்தை மோதலால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்காமல் இருக்க தடுப்புகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. புத்தாண்டு பிறக்க இன்னும் 3 நாட்களே இருக்கிறது. இதையொட்டி புத்தாண்டை கொண்டாட புதுச்சேரி தயாராகி வருகிறது. இப்போதே ஹோட்டல்கள், தங்கும் விடுதிகளில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். மேலும் கடற்கரை பகுதியில் புத்தாண்டை கொண்டாட லட்சக்கணக்கானவர்கள் திரளுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே பாதுகாப்பு ஏற்பாடுகளை போலீசார் செய்து வருகின்றனர். ஒயிட் டவுன் பகுதியில் வாகனங்கள் செல்வதை தடுக்க சென்ட்ரி சாலை, ஆம்பூர் சாலை சந்திப்புகளில் தடுப்புகள் அமைக்கும் பணிகள் நடந்து வருகிறது. மேலும் கடற்கரையில் புத்தாண்டை கொண்டாடுபவர்கள் கடலில் இறங்காமல் தடுக்கவும் தடுப்புகள் அமைக்கப்படுகின்றன. இரும்பு மரக்கம்புகளை வைத்து இந்த தடுப்புகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகள் குவிந்து வரும் நிலையில் பலூன் காற்றாடி என பிழைப்புக்காக வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் புதுவைக்கு படையெடுத்துள்ளது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக புதுச்சேரி தயாராகி வரும் நிலையில் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வந்துள்ளனர். இதனால் சிறிய விடுதிகள் முதல் நட்சத்திர ஹோட்டல்கள் வரை அனைத்தும் சுற்றுலா பயணிகளால் நிரம்பி வழிகின்றன. இது ஒரு புறம் இருக்க, புத்தாண்டை கொண்டாட ஏராளமான மக்கள் புதுச்சேரிக்கு வருவர் என்று அறிந்து வைத்திருக்கும் வடமாநில வியாபாரிகளும் தற்பொழுது புதுவையில் தஞ்சமடைந்துள்ளனர். குறிப்பாக சுப்பையா சாலை ரயில் நிலையம் அருகே உள்ள நடைபாதையில் பெங்களூரை சேர்ந்த சுமார் 15க்கும் மேற்பட்ட வடமாநில குடும்பங்கள் வந்து தங்கியுள்ளனர். இவர்கள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் கவரும் விதமாக பலூன்கள், பொம்மைகள், வண்ண விளக்கு கொண்ட ரீத்துகள், ஊதாங்குழல், பந்துகள், முகமூடிகள் உள்ளிட்ட அனைத்து விதமான பொருட்களையும் வாங்கியும் உடன் தயாரித்தும் விற்பனை செய்து வருகின்றனர். மேலும் இவர்கள் மாலை நேரம் முதல் இரவு 11 மணி வரை கடற்கரைக்கு சென்று தங்கள் வைத்துள்ள பொருட்களை விற்பனை செய்தும் பின்பு பகல் வேளையில் தாங்கள் தங்கியுள்ள பகுதியில் சமைத்து உண்டு இளைப்பாறுவதையும் வழக்கமாக கொண்டுள்ளனர். சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகள் படையெடுப்பது ஒருபுறம் வியப்பை ஏற்படுத்தினாலும், மறுபுறம் சுற்றுலா பயணிகளிடம் வியாபாரம் செய்து பிழைக்கவும் வெளிமாநில மக்கள் புதுவைக்கு படையெடுத்துள்ளது மேலும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய அளவில் கலாச்சார நடன நிகழ்வில் வெற்றி பெற்று வெற்றி கோப்பையுடன் புதுவை திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு மாலை அணிவித்து ஆர்த்தி எடுத்து மாணவிகளின் ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தேசிய அளவிலான கலாச்சார நடன நிகழ்வு அசாம் மாநிலத்தில் கடந்த வாரம் நடைபெற்றது. இந்த கலாச்சார நடனத்தில் தமிழகம், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஒடிசா உள்ளிட்ட 23 மாநிலங்களைச் சேர்ந்த 440 பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு நடனத்தில் தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். அதில் புதுச்சேரி அரசு அன்னை சிவகாமி மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவிகள் மற்றும் மாணவர்கள் என 20 பேர் கலந்து கொண்டனர். இந்த கலாச்சாரம் நடனத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் பாரம்பரிய நடனங்களான தப்பாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், காவடி ஆட்டம், கரகாட்டம், தாளம், பறை ஆகிய நடனங்கள் ஆடினர். இதில் தேசிய அளவில் புதுச்சேரி மாநில மாணவிகள் வெற்றி பெற்று வெற்றி கோப்பையை பெற்றனர். கோப்பையை பெற்ற மகிழ்ச்சியுடன் புதுச்சேரி திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு அரசு பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் பேருந்து நிலையத்தில் மேளதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மாலை அணிவித்தும் ஆர்த்திகள் எடுத்தும் சக மாணவிகளின் நடனத்துடன் ஆசிரியர்கள் வரவேற்றனர். தொடர்ந்து மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் ஒருவருக்கொருவர் கட்டி அணைத்து வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் பரிமாறிக்கொண்டனர். இதனை அடுத்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வெற்றியாளர்கள் ஏற்றப்பட்டு பேருந்து நிலையத்தில் இருந்து முதலியார்பேட்டை பள்ளி வளாகம் வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாணவிகள் நடனமாட தாரை தப்பட்டை உடன் ஆசிரியர்கள் ஊர்வலமாக அழைத்து சென்றனர். ஆசிரியர்களின் இந்த செயல் பார்ப்பவர்கள் மத்தியில் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது.
பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரத்தை கண்டித்து புதுச்சேரி அண்ணா சிலை அருகே அகில பாரத வித்யார்த்தி பரிஷத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ஜினியரிங் கல்லூரி மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரத்தை கண்டித்து புதுச்சேரி அண்ணா சிலை அருகே அகில பாரத வித்யார்த்தி பரிஷத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் தலைமை தாங்கினார். புதுவை பல்கலைக்கழக மாணவிகள் ஆர்த்தி, கோகிலா, கீர்த்திகா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் பல்வேறு கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு குற்றவாளிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் தமிழக அரசுக்கு எதிராகவும் கோஷங்கள் எழுப்பினர். முடிவில் புதுவை கோட்ட ஒருங்கிணைப்பாளர் தீபன் நன்றி கூறினார். புதுச்சேரி மின்துறையில் ஓய்வு பெற்றவர்களை மீண்டும் பணியமர்த்தும் நடவடிக்கையை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் மின்துறை தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு மின்துறையில் இளநிலை மற்றும் உதவி பொறியாளர் பணியிடங்களில் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் பணியமர்த்தப்பட்டு வருகின்றனர். இதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் மின்துறையில் ஓய்வு பெற்றவர்களை மீண்டும் பணியமர்த்தும் நடவடிக்கையை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் மின்துறை தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் புதுச்சேரி மாநில தலைவர் கௌசிகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மத்திய குழு உறுப்பினர் ஆனந்த், மாநில செயலாளர் சஞ்சய் சேகரன், மாநில பொருளாளர் ரஞ்சித் குமார் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மின்துறை நடவடிக்கையை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஓய்வு பெற்றவர்களுக்கு பணி வழங்குவதை நிறுத்த வேண்டும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்சியாளர்களையும் அதிகாரிகளையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். அண்ணல் அம்பேத்கரை அவமதித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து காரைக்காலில் சமூக நீதிக்கான கூட்டியக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் கோட்டுச்சேரி அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் வின்சென்ட் ராஜ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் பதவி விலக கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து ஊர்வலமாக சென்று அமித்ஷா மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி கோட்டுச்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புதுச்சேரியில் திட்டம் மற்றும் ஆராய்ச்சித்துறை ஆய்வாளர்கள், தீயணைப்புத்துறை ஆகியவற்றில் காலி பணியிடங்களை நிரப்பும் வகையில் எழுத்துத் தேர்வுகள் நாளை 12 மையங்களில் நடைபெறவுள்ளன. புதுவை அரசு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி பங்கஜ்குமார் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், புதுவை திட்டம் மற்றும் ஆராய்ச்சித்துறையில் ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு நாளை புதுச்சேரியில் 10 தேர்வு மையங்களில் நடைபெறவுள்ளன. அத்துடன் தீயணைப்புத்துறையில் நிலைய அதிகாரி பணியிடத்திற்கான தேர்வு நாளை பிற்பகலில் புதுச்சேரியில் 2 தேர்வு மையங்களில் நடைபெறவுள்ளன. திட்டம் மற்றும் ஆராய்ச்சித்துறைக்கான ஆய்வாளர் தேர்வானது நாளை காலை 10 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையிலும், தீயணைப்பு நிலைய அதிகாரி தேர்வானது பிற்பகல் 2:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை நடைபெறவுள்ளன. ஆய்வாளர்கள் பணிக்கு 3818 பேரும், தீயணைப்பு நிலைய அதிகாரி பணிக்கு 533 பேரும் தேர்வெழுத அழைக்கப்பட்டுள்ளனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. உப்பளம் உப்பனார் வாய்க்கால் தூர்வாரும் பணியை அனிபால் கென்னடி எம்எல்ஏ அவர்கள் மேற்கொண்டார். புதுவை மாநிலம் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் கொசு தொல்லை நிலவி வருகிறது. அதனால் அரசை அணுகி தொகுதியில் தொடர்ச்சியாக மருந்து தெளித்து வருகிறார். அதேபோல் 6 மாதம் ஒரு முறையாவது பெரிய வாய்க்கால் மற்றும் உப்பனார் வாய்க்கால் தூர்வாரும் பணியை தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் முழு கவனம் செலுத்தி மேற்கொண்டு வருகிறார். தற்பொழுது புயலால் பாதிக்கப்பட்டு வாய்க்காலில் மரங்கள் சாய்ந்து அடைப்பு ஏற்பட்டுவிட்டது. ஆதலால் உப்பனார் வாய்க்கால் தூர்வார கோரி பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கோரிக்கை வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கையை ஏற்று இன்று வானரப்பேட்டை சார்ந்த எல்லையம்மன் கோவில் மற்றும் காளியம்மன் கோயில் தோப்பு அருகாமையில் இருந்து உப்பனார் வாய்க்கால் முடியும் வரை நீர்ப்பாசன பிரிவு உதவி பொறியாளர் லூயி பிரகாசம் அவர்களுடன் சென்று உப்பனார் வாய்க்காலை அனிபால் கென்னடி உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பார்வையிட்டு பின்பு ஹிட்டாச்சி மெஷின் வைத்து வாய்க்காலில் உள்ள சாய்ந்த மரங்கள், பிளாஸ்டிக் குப்பை, மண் போன்றவற்றை தூர்வாரும் மிஷின் மூலம் சுமார் ரூபாய் 10 லட்சம் செலவில் தூர்வாரி சீரமைத்தார். மேலும் ஆட்டுப்பட்டியில் இருந்து வானரப்பேட்டை வரை வாய்க்கால் கட்டை கட்டி சீர் செய்யப்பட்டுள்ளது. அதேபோல உப்பனார் வாய்க்கால் முடிவு வரை சீர் செய்து கொடுங்கள் என்று வலியுறுத்தினார். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர்கள் ராகேஷ், காங்கிரஸ் கலைவாணன் ஆகியோர் உடனிருந்தனர்.
காரைக்காலில் நரிக்குறவர் பழங்குடியினருக்கு பல ஆண்டுகளாக வழங்கப்படாமல் இருந்த ஜாதி சான்றிதழை அமைச்சர் திருமுருகன் முயற்சியால் பெறப்பட்டு அவர்களின் வீட்டிற்கு நேரில் சென்று அமைச்சர் திருமுருகன் வழங்கினார். காரைக்கால் மாவட்டம் கோவில்பத்து நரிக்குறவர் பழங்குடியினர் பகுதி மக்களுக்கு பல ஆண்டுகளாக ஜாதி சான்றிதழ் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு இருந்தது. இந்த நிலையில் அமைச்சர் திருமுருகனின் பெரும் முயற்சியால் அவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்கப்பட்டது. இதனை சம்பந்தப்பட்டவர்களின் வீடுகளுக்கு நேரில் சென்று அமைச்சர் திருமுருகன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட தாசில்தார் செல்லமுத்து மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் உடனிருந்தனர். காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவிற்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன் தலைமையில் மாவட்ட தலைவர் சந்திரமோகன், மாநில துணைத் தலைவர் பஷீர், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ரஞ்சித் உட்பட 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் அலங்கரிக்கப்பட்ட மன்மோகன் சிங் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டு மன்மோகன் சிங் மறைவிற்கு அஞ்சலி செலுத்தினர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி வரும் 30ஆம் தேதி புதுச்சேரியில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், சென்னை அண்ணா பல்கலைக்கழக கல்லூரி மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட பிரச்சினையில் விடியா திமுக அரசு குற்றம் செய்த தனது கட்சிக்காரரை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார். மேலும் கழக பொதுச் செயலாளர் உத்தரவின்படி மாணவி பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி வரும் 30ஆம் தேதி புதுச்சேரி அண்ணா சிலை அருகே அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றார். புதுச்சேரியில் கடந்த 10 ஆண்டுகளில் 3 முறை கட்டாய ஹெல்மெட் சட்டத்தை கொண்டு வருவதும், தனியார் நிறுவனம் மூலம் லட்சக்கணக்கான ஹெல்மெட்களை விற்பனை செய்வதும், விற்பனை முடிந்தவுடன் கட்டாய ஹெல்மெட் சட்டத்தை அரசு ரத்து செய்வதும் வாடிக்கையாக உள்ளது என குற்றம் சாட்டினார். புதுச்சேரியை பற்றி எதுவும் தெரியாத டெல்லியை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகளின் ஆலோசனைகளை கேட்டு கட்டாய ஹெல்மெட் சட்டம் ஜனவரி 12ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்றும், இது தொடர்பாக அமைச்சரவையில் முடிவு செய்யப்பட்டதா என கேள்வி எழுப்பினார். மக்களின் ஆதரவு இல்லாத கட்டாய ஹெல்மெட் சட்டம் குறித்து புதுச்சேரி அரசு தனது நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் என்றார். மகாத்மா காந்தி முதியோர் இல்லத்தில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. இல்லத்தில் முதியோர்களின் கலை நிகழ்ச்சிகள், அபயக்குரல் கிருஷ்ணன் குழுவினரின் ஆடல் பாடல் என துவங்கி கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிகழ்வில் இன்னர்வில் கோல்டு கிளப் நிறுவனர் பங்காரம்மாள் அவர்கள் சாண்டா கிளாஸ் வேடமணிந்து முதியோர்களை மகிழ்வித்து பரிசுகள் வழங்கினார். மருத்துவர் மேனகா அவர்கள் லாஃபிங் யோகா பயிற்சி வழங்கி நிகழ்வை சிறப்பித்தார். முன்னதாக இல்லத்தில் வசிக்கும் முதியோர்களுக்கு தனித்திறனை வெளிப்படுத்தும் போட்டிகள் வைக்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் இல்ல ஊழியர்களும் இன்னர்வில் கிளப்பின் நிறுவனர், தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். செல்வி மேகா நிகழ்வை தொகுத்து வழங்கினார். நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்பும் பரிசும் வழங்கப்பட்டது. இன்னர்வில் பாண்டிச்சேரி கோல்டு கிளப்புடன் இணைந்து நிறைவேறிய இந்த சிறப்பான நிகழ்விற்கு மகாத்மா காந்தி இல்ல நிறுவனர் ராயல் ராமலிங்கம் மற்றும் அவரது துணைவியார் கோகுலலட்சுமி ஆகியோர் ஏற்பாடு செய்து நிறைவாக நன்றியுரை வழங்கினர். பெங்கல் புயலால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரியை சார்ந்த பல்வேறு தரப்பட்ட மாற்றுத்திறனாளி அமைப்புகளை சார்ந்த மாற்றுத்திறனாளிகள், இருளர், நரிக்குறவர் உள்ளிட்ட பழங்குடியின மக்கள், திருநங்கைகள் உள்ளிட்ட விளிம்பு நிலையில் உள்ள 1200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு புதுச்சேரி சத்யா சிறப்பு பள்ளியின் சார்பாக 1 மாதத்திற்கு தேவையான மளிகைப் பொருட்கள் மற்றும் காய்கறிகள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் அதன் இயக்குநர் சித்ராஷா தலைமையில் கடந்த 1 வார காலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கான நிதி உதவியை ஃபீடிங் இந்தியா, ஜொமேட்டோ, அசிம் பிரேம்ஜி ஃபவுண்டேஷன் போன்ற தொண்டு நிறுவனங்கள் மற்றும் தன்னார்வலர்களின் நிதி உதவியுடன் வழங்கப்பட்டது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.